அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிறப்பை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாமா? நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தாயார் பெயர் ஆமினா ரஸியல்லாஹு அன்ஹா, தந்தை பெயர் அப்துல்லா ரஸியல்லாஹு அன்ஹு. இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தை தான் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை பற்றி ஆமினா ரஸியல்லாஹு அன்ஹா அவங்க ஹதீஸில் சொல்லும் பொழுது, அவங்க வயிற்றில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4-5 மாத குழந்தையாக இருக்கும் பொழுதே அவங்களுடைய தந்தை வஃபாத் ஆயிட்டாரு. இந்த விஷயம் தெரிஞ்சு ஆமினா ரஸியல்லாஹு அன்ஹாவுடைய மனசில் ரொம்ப ஒரு வருத்தத்துடன் அவங்க இருந்தாங்க. ஆனால் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வயிற்றை இருக்கிறதுனால நிறைய விதமான நன்மைகளோ அதிசயங்களும் பார்த்து அவங்க வியந்து இருந்ததாக நம்மக்கிட்ட தெரிவிக்கிறாங்க. என்னன்னா, அவங்க மற்ற பெண்களைப் போல அவங்களுக்கு ப்ரெக்னன்சியாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு வயிற்று வலியோ கால் வலியோ வாந்தி மயக்கமோ எதுவுமே அவங்களுக்கு வந்ததே கிடையாதான். அதே மாதிரி அவங்க நடந்து போகும்போது பாதையில் அந்த மேகங்கள் எல்லாமே அவங்களுக்கு சூழ்ந்து நிழலாக தருமா, அந்த மரங்கள் எல்லாம் அவங்களுக்கு குனிஞ்சு சுஜூத் செய்யுமா. அதுக்கப்புறமா அவங்க நடந்து போகும்போது அவங்க உடம்புல இருந்து ரொம்ப ஒரு விதமான நறுமணம் வந்துட்டே இருக்குமா. அந்த நறுமணம் எப்படி இருக்குமா, ரொம்ப பணக்காரங்கள் உபயோகிக்கக்கூடிய சவுதி அரேபியாவில் அந்த விதமான நறுமணம் அவங்க உடம்புலேருந்து வந்துட்டே இருக்குமா தானாகவே. அதுக்கப்புறமா அவங்க கிணற்றுல தண்ணி எடுக்க போகும்போது அந்த தண்ணி அவங்க குனிஞ்சு கஷ்டப்பட்டு எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கிற தண்ணி மேலே எழும்பி அவங்களுக்கு உதவிகரமாக அந்த தண்ணி இருக்குமா. இதெல்லாம் பார்த்து அவங்க ரொம்ப வியந்து இருக்காங்க. என்ன நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி அதிசயங்கள் நடக்குதே அப்படின்னு அவங்களுக்கு அடிக்கடி ஒரு விதமான கனவு வந்துட்டே இருக்குமா. அது என்ன கனவுனா, அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்கிறது ஒரு விதமான ஒளி. அந்த ஒளி இந்த உலகத்துக்கு வந்த பிறகு இந்த உலகத்துக்கே ஒரு ஒளி கிடைக்கும்னு அடிக்கடி ஒரு கனவு வந்துட்டே இருக்குமா. ரபியுல் அவ்வல் மாதம் திங்கட்கிழமை விடியற் காலைக்கு முன்னாடி நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க போகும்போது அவங்களுக்கு வந்த செவிலியர் இந்த அதிசயமான குழந்தை பிறந்ததை பற்றி சொல்கிறாங்க. எப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கிற தொப்புள் கொடி தனித்தனியாக இருந்துச்சான். அதுவும் பெண்மணிகளுக்கு அதிகமாக இரத்தப்போக்கு இருக்கும் இல்லையா, அதுவும் நம்ம ஆமினா ரஸியல்லாஹு அன்ஹாக்கு இல்லையா. இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சுன்னத் செய்யப்பட்டே பிறந்ததாகவும் அறிவிக்கிறாங்க. ஒரு விதமான ஒளிவட்டம் அவங்க முகத்தில் தெரிஞ்சதாகவும் அந்த செவிலியர் அறிவிக்கிறாங்க. இன்னும் நம்ம நபி பிறந்த பிறகே புரண்டு படுத்து சுஜூத் செய்ததாகவும் வானத்தை நோக்கி ஷஹாதத் விரல் எடுத்ததாகவும் அறிவிக்கிறாங்க. இந்த விதமாக நம்மளுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம உலகத்திற்கு பிறந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். எல்லா புகழும் இறைவனுக்கே உரித்தாக. எல்லாருக்கும் மீலாது நபி நல்வாழ்த்துக்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்.